ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹொசு இருக்கான்ல, அவன் ஹீரோயின் குளிச்சுட்டு வந்தோடனே தலையை தொட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அழகாக இருக்கேன்ட்டு அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்க. அவளும் பண்ணுற மாதிரியே வரா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு ஹொசு கிட்ட கேட்டுறா. ஹொசுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை என்ன நினைக்கிற அப்படின்னா, இல்லை நான் தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பரவாயில்ல நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணலான்ட்டு வர. ஹொசு ஒரு நிமிஷம், உனக்கு என்ன தோணுதோ அதை டீட்டெயிலாக சொல்லு அப்படின்ட்டுருக்க. எனக்கு மண்டேல 1008 தோணுது அப்படின்ட்டுருக்கான். சரி பொறுமையாக என்னென்னு சொல்லு அப்படின்ட்டுருக்க. ஒருவேளை நான் இப்போ ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்கேனா, நீ ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்காம போயிடுமா, நம்மளாம் உண்மையாலுமே கப்பிள்ஸ் தானே அப்படின்ட்டு இவ 1008 இதை அடுக்கிக்கிட்டே இருக்கா. இப்பெல்லாம் எனக்கு தோணக்கூடாதுன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அப்படி தோணுதுன்னு இருக்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நானும் சொல்லணும். நான் கூட இப்போ உட்காந்துருக்கும் போது ஜாக்கெட்டை 3 டைம் போட்டு பார்த்தேன். நீ என் கூட கம்ஃபர்டபுளாக இருப்பியான்னு தெரியல, அதனால தான் ஜாக்கெட்டை பக்கத்துலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்ட்டு அவனும் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியா இதுவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் இஷ்டத்துக்கு நீ இருக்க, அதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி மைண்ட் வாய்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஓடிட்டு இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீ தாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் காலையில் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம மிரியா இருக்கால, அவள் தான் போயிட்டு இருக்கா. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ இதையே கண்டுக்கல. அங்கே போனோடனே மேனேஜர் காலங்கத்தால நீ தான் அதை பண்ணியா அப்படின்னு கேட்க இவளுக்கு என்னன்னு கூட ஞாபகம் இல்லை. டக்குன்ட்டு அவனுக்கு ஃபோன் வந்தோடனே அவன் ஏதோ எமர்ஜென்சியாக போயிடுறான். ஆஃபீஸே பரபரட்டு இருக்கு. நீ வெப்சைட் செக் பண்ணாதான் தெரியுது. இவங்க கம்பெனியில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்களே அந்த டீட்டெயில்ஸில் எவனோ லீக் பண்ணிட்டான். அது எல்லாத்துக்குமே தெரியும், வேறு யாருமே இல்லட்டே இதாக பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. அங்கே ஹெட்டு பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு தெரியுமா, எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்து, நீ தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஹெட்டை பிடிச்சி சிஇஓ கத்திக்கிட்டு இருக்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்த உடனே லாயர் இருக்கான்ல, அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி நீ இந்த டைம் மட்டும் ப்ராஜெக்டை முடிக்கலன்னா இங்கே டீனே சொல்லிட்டாங்க வேற வக்கீல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எப்படியாச்சும் இன்னும் 1 மந்தில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுக்கணும், அந்த இடிக்கிறதுக்கு சமாதானம் வாங்கியே ஆகணும்ட்டு இவன் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போயிடலாம்ல அப்படின்ட்டு கேட்குறான். இன்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஃபுல்லாக முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு இருக்க. லாயர் சும்மாவே எதனா ஒன்று கிரிமினலாக யோசிப்பான். இப்போ இது வேறு ஏன்ட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் போய் டேக்கிட்டு கேட்குறா, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்ட்டு. ஒரு வேளை இப்படிலாம் நீ பண்ணங்காட்டி நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து நீ மாட்டினாலும் நம்ம பண்ணோம் தான் நினைப்பாங்க, உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேர் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஆஃபர்ஸில் நான் பண்ணல, ஆனால் பாரு எல்லாம் நான் பண்ணேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நீ ஏன் மாட்டினாலும் நான் உன் கூட டீம் போட்டு பண்ணேன்னு தான் நினைப்பாங்க. உனக்கு புரியுதா இல்லையா, உன் கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும்ல, அப்படியே மோதுற அப்படின்ட்டு இவ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக முதல் நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்க் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தெரியாமல் டிரைவருக்கு பதிலாக ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவரும் சாரி சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களாம் ஒர்க் பண்ண டைமில். அதுக்கப்புறம் அவர் சரி நானே கொண்டு வந்து விடுறேன் வாங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பரவாயில்ல அப்படிங்கிறா. நான் வேணா என் டிரைவரை கூப்பிட்டா அப்படின்ட்டு இருக்க. இல்லை நானே கார் ஓட்டுவேன், நான் வேணா உங்களை வீட்டுக்கு பத்திரமா ஓட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு இவ போய் உட்காந்துருப்பா. இவர் சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டார்னு இவ சீட் பெல்ட் போடலான்ட்டு வந்திருப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் கையை பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இவ அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருக்க. உங்களுக்கும் என்ன பிடிச்சதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். இவ உடனே வெளியே வந்துருப்பா. வெளியே வந்தோடனே அவர் பார்த்தீங்கன்னா காலைல விழுகாத குறையாக கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் கூட எப்படியோ நினச்சேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது தெரியாமல் பண்ணிட்டேன், இது இப்படியே விட்டுடலாம், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவன் காலில் விழுகாத குறையாக கேட்டிருப்பா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆக்வர்ட் ஆகக்கூடாது, ஏன்னா இவ ஆக்சுவலாக ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கா. இதுக்கு மேலே இதை பெருசு பண்ணக்கூடாதுன்ட்டு இனிமேல் எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் உங்களை அப்படி பார்க்கல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. அவன் சத்தியமாக உன்னை அப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இவ்வளோ அதை விட்டுருப்பா. ஆனாலும் இதெல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்க. காலையில் ஆஃபீஸ் போயிருப்பா. இவ எதுவுமே நடந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டா, பேசியிருக்க கூட மாட்டா. எப்போவுமே இவ போய் பார்க்கு காஃபி போல அதே மாதிரி காஃபி வச்சுட்டு போயிட்டுருக்க. அங்கே பார்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் இனிமேல் எனக்கு காஃபி வைக்காதீங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ட்டு இவன் மேலே தப்பு இருக்க மாதிரி அப்படியே மாற்றி சொல்லுவான். அங்கே எல்லாரும் இவளை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ உடனே இந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் தான் நேத்தே சொன்னால எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணமானவன்னு தெரியும்ல அப்படின்ட்டு இருக்கான். இவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கால, நீ எவ்வளவோ சொல்கிறா, திடீர்னு இப்படி பேசுனீங்கன்னா எல்லாரும் என்ன தானே ப்ளேம் பண்ணுவாங்க, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. நான் கல்யாணமானவன்ல, அதனால இனிமேல் நான் ப்ரைவேட்டால் இப்படிலாம் வர முடியாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இவ ஏதோ அசால்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அப்போவே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாவோட ட்ரஸ்ட்டும் போயிடும். இதெல்லாம் நிறைய நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக காட்டுறாங்க. பாட்டி இருக்காங்களே அவங்க இடத்துக்கு மறுபடியும் போயிருக்கான் லாயரு. போனோடனே நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா என்ன அப்படின்ட்டு இருக்க. பாட்டி முக்கியவே முடியாது அப்படின்ட்டு அதில் ஷோராக இருக்காங்க. நான் சொல்லலைன்னா அப்புறம் நான் நிறையா கஷ்டப்படுவீங்க, நீங்கள் மறைக்கணும்னு விஷயத்தெல்லாம் நோண்ட வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ட்டு இருக்க. பாட்டி அப்படி என்ன நோண்டுவாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ நாள் மறைக்கணும்னு கஷ்டப்படுறது அந்த பல சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வரும். உங்கள் பையனை பற்றி, அதுக்கப்புறம் அவன் இருக்கா நர்சரி ஹோம் அப்படின்ட்டு பல விஷயம்னு சொன்னோன்னே இவங்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த நர்சரி ஹோமில் இருக்க பையனை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. இவன் கரெக்டாக வந்து சொல்கிறான்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி பல பேர் இருக்காங்களே, எல்லாம் நல்லவங்க நான் நம்பிட்டு இருக்கீங்கிற மாதிரி அப்படியே பழைய தூக்குற மாதிரி பேசிட்டான். இங்கே பாட்டிக்கு மிஜி மட்டும்தான் ஞாபகம் வரா, ஏன்னா அவகிட்ட மட்டும்தான் பாட்டி சொல்லியிருப்பாங்க. இவங்க கடுப்பாக இருக்க. நாளைக்காச்சும் வரேன், நல்லா
முடிவாக எடுப்பீங்க நம்பர் அப்படின்ட்டு வக்கீல் போயிட்டுருக்கான். ஹொசு இன்னைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ அப்படின்ட்டு அவன் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்க. மிஜிவோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பாட்டிக்கிட்ட போய் உண்மையை சொல்ல போகிறேன், அதனால தான் அப்படின்ட்டு அவளும் பரபரப்பாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நம்ம உண்மையை சொல்லி கான்ஃபிடென்ட்டாக வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு சபதம் போட்டுட்டு ரெண்டும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. ஹொசு நீ என்னப்பா நல்லா பேசிடுவேன், உனக்கு தான் வாயிருக்கே அப்படின்ட்டு இருக்கா. உன் திறமைக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருவேளை பாட்டி என்னை ஏற்றிக்காமல் என்னை ஜெயிலில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவள் அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க. சிம்பிளாக போய் சொல்லு, பாட்டி தானே, உனக்கு அவங்களை ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும், அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கான். சரி சரி நீயும் இன்னைக்கு இன்டர்வியூ நல்லா அட்டென்ட் பண்ணிட்டு வா, ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஃபைட்டிங்னு இருக்காங்க. ஹொசுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு விவசாய இன்டர்வியூ அட்டன் பண்ண போக மெஜியும் இன்னைக்கு பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்ட்டு அவளும் பரபரப்பாக போகிறா. அங்கே போனோன்னே இருக்கீங்களா அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட பேச போயிட்டு இருக்க. பாட்டி சரியான கோபத்தில் இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், அதனால தான் வந்திருக்கேன். இவ்வளோ நாள் வந்தது நான் ஒன்றும் மிரே இல்லை, என்னோட ஆக்சுவலாக உண்மையான பேர் மிஜி, மிரேவோட ட்வின் சிஸ்டர் தான் நான். இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனை கட்டி நான் அவளுக்கு பதிலாக வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்க. பாட்டி அவ்வளோதானா, வேறு எதனா இருக்கா அப்படின்னு இருக்காங்க. இல்லை இந்த கேஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அக்கா இல்லை அப்படின்னு இருக்கேன். சரி இதுக்கப்புறம் இங்கே எப்போவுமே வந்துடாதுன்னு இருக்காங்க. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்ட்டு அந்த இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறா. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன லாயரும் ஆளா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை நம்பினதே தப்பாக போச்சு, எதுக்கு என்னோட பையனை பற்றி நீ அவர்கிட்ட சொன்ன அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு யார் வந்தால் என்ன ஏதுனே புரியலை. இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் தனிமையாக இருந்தேன், அதனால தான் உன்னை நம்பினது தப்புன்னு புரிய வச்சுட்டல அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறா, நான் எதுவுமே பண்ணலை, நான் இந்த உண்மையை மட்டும்தான் மறைச்சேன் அப்படின்ட்டு. பாட்டி பார்த்தீங்கன்னா அவள் வாங்கி கொடுத்த கிஃப்டையே கீழே போட்டு இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. இவளுக்கு வேற வழியே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே இவள் வெளியே வந்துடுறா. அங்கே வெளியே வந்து ஹொசுவை பார்க்குறா. பார்த்த உடனே எப்படி போச்சு அப்படின்ட்டு இருக்க. ஹொசு இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இன்னும் ஒரே ஒரு டின்னர் மட்டும் இருக்குது, அதை அட்டன் பண்ணால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் எனக்கு எல்லாமே நல்லா தான் போச்சு, சரிவா போகலாமா அப்படின்ட்டு இருக்க. என்ன சொன்னாங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை, அவள் ஜாலியாக சரிவா நம்ம போய் பாட்டிக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. ஹொசுவும் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா மிரேதா ப்ராப்ளம்ட்டு எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இங்கே பார்க்க அவள் எதுவுமே பண்ணலன்ட்டு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா மிரேவை விட்டு தான் தூக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேசாமல் இந்த டைமும் நீ தான் ஹெல்ப் பண்ணுன்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனைன்னு தெரியும்ல, எப்படியாச்சும் கிளியர் பண்ண அப்படின்னு பார்க்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மிரே பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த டே இருப்பான், அதை இவன் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னா கொஞ்சம் கன்சிடர் ஆச்சு பண்ணி பார்க்கலான்ட்டு. அவள் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள் மிஜி, அதுவும் இவளுக்கு ஞாபகம் வருது. அந்த சீனியர் பட்ட கஷ்டம் எல்லாமே ஞாபகம் வருது. இவளையும் ஒரு காலத்தில் அப்படி தானே விக்டமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அதையும் இவன் நினச்சி பார்த்துட்டு பேசாமல் போட்டுடலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ இது இன்னொரு விஷயத்தையும் இவன் நினச்சி பார்க்குறான். இவன் பண்ணாத தப்புக்குல அந்த பார்க் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப் வந்து கொலிக்ஸ் எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருப்பான். அது எல்லாரும் ஃபோட்டோலாம் பிடிச்சி கிட்டத்தட்ட நியூஸில் கூட இந்த விஷயம்லாம் வந்திருக்கும். அது இவன் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் போய் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாம் இவளை கேட்டிருப்பாங்க கேள்வி. இவன் நான் என்ன தப்பு பண்ணேன், எம்எல் என்ன கேஸ் அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே வாலண்டியராக போய் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா நான் பண்ணல, ஹராஸ்மெண்ட் எனக்கு தான் நடந்துச்சு அப்படின்ட்டு கேஸ் போட்டிருப்பா. அதனால தான் இவங்க ஹை ப்ரொஃபைலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்தம்மா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் காஃபி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நீங்கள் ஏன் வச்சிங்கன்ட்டு இருக்க. இவ சொல்லலான்ட்டு வரா, ஏன்னா நான் எல்லாத்தையும் நார்மலாக இருக்கணும்னு நினச்சேன், ஆக்வர்ட் ஆக்க வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்த விட அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸு, மற்றவங்க கிட்டலாம் பேசக்கூட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா உங்களால் எப்படி க்ளோஸாக இருக்க முடியுதுன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறதெல்லாம் பாயிண்ட் தான், பட் இவளுக்கு தான் பயம் இல்லை. இவ அப்படியே என்ன சொல்கிறதுன்னு நினையாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவளுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போமோன்ட்டு. இவ சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பா. வெளியே வந்து பார்க்குறா, எல்லாரும் இவளை பற்றி காசிப் பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்த பார்க் இருக்கான்ல, அவன்லாம் கொலிக்ஸ் கூட அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்த ஹீரோயினுக்கு இவ போயிருப்பா. அங்கே தான் ஹொசு வந்திருப்பான். ஹொசுவை பார்த்தோன்னே இவ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா, விஷயம் வெளியே போய்டும் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே போயிருப்பா. அதுக்கப்புறம் கேஸையும் இவ வித்ட்ரா பண்ணியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவ ப்ரெசென்ட்ல மறுபடியும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போகணுமா வேண்டாமான்ட்டு ஒரு பயத்தோடையே பார்த்தீங்கன்னா அந்த பென் டிரைவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனால போடவும் முடியல, போடாமல் இருக்கவும் முடியல, அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஜி இருக்கால, நைட்டு 10 மணி இருக்கும். அப்போ போய் இவ ஹேர் ஒன்று டிசைன்லாம் பண்ணியிருப்பாள் ஃபுல் ஹேர், அதையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கா. பிச்சுட்டு ஹாஃப் ஹேண்டுக்கு வந்துட்டு நம்ம ஹொசுக்கிட்ட நைட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹொசுக்கு புரியல, என்ன நடிச்சாமத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கா. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், இங்கே எனக்கு ஒரு வேலையும் இல்லைல்ல, என்ன பஸ் ஏற்றி விட்டுறியா அப்படின்ட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி காலையில் ஏற்றி விடுறேன், எதாக இருந்தாலும் போய் இப்போ தூங்கலாமா அப்படின்ட்டு இருக்க. இல்லை இன்னைக்கு நான் பாட்டியை பார்க்க போனேன்ல, அந்த கார்டியன்ஷிப்பை பற்றி நான் பேசக்கூட இல்லை, பாட்டி என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் திட்டினாங்க, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல, ஆனால் நான் அவங்கக்கிட்ட உண்மையாக தானே இருந்தேன், அப்புறம் அவங்க அப்படி பேசினாங்க. டிவி பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி உட்காந்து இருந்துக்கிட்டு இருக்கா. அண்ணன்
நேரத்துக்கு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. இங்கே மிரேவா தானே வந்தேன், ஆனால் எனக்கு விஜய்க்கு தான் வேலை இல்லையே, நான் போகிறேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கா. ஹொசுதா பார்த்தீங்கன்னா சரி நைட்டு மட்டும் தூங்கு, காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணி தூங்க வைக்கிறான். இந்த சீன்லாம் பார்க்க அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும் காய்ஸ். ஹொசுவையும் நம்ம விஜயும் பார்க்குறக்கு. காலையில் இவ்வளோ வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் கேட்டையே புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க. ஹொசுவோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன புதுசாக பார்க்குற மாதிரி ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. இல்லை பெயிண்ட்டை மாற்றினேன், அதான் ஷூட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு அப்படியே மழுப்பிட்டு இருக்கா. ஹொசுவோட அம்மாவே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடு, உங்கள் அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, போய் பாரு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உள்ளே போனோடனே அவங்க அம்மா துணி மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. என்ன சியோன்லேருந்து வந்துட்டியா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா வந்துட்டேன், அங்கே என்னாச்சு அப்படின்ட்டு இவன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கே ஒரு டவுட் வந்துடுது, என்னடா இவ கலகலன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அவள் முதல்லலாம் அப்படி பேசிட்டு இருப்பா. ரூமுக்கு போனோடனே இவ கதை ஓப்பன் பண்ணி வச்சுற அவங்க அம்மாவுக்கு அப்படியே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மிரே சாத்தி தானே வச்சிருப்பா. கரெக்டாக இப்போ அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஓனர் இருக்கார்ல, அவர் வேற கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டோடனே இந்த மாதிரி மிரே சியோலுக்கு போயிட்டாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருது. நான் இப்போ ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு வேலை தானே வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாத இடமா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவரும் மிரேவும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா கோபமாக போய் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு 2 பேரும் மாறினது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, போய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்படியே தயங்கிட்டே இருக்காங்க. தெரியுதா, என் ஃபேமிலியில் எல்லாம் என்ன மறைச்சிட்டிங்களே அப்படின்ட்டு அவங்க அம்மா அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் சொல்ல வந்தாலும் சரி அவங்க அம்மா கேட்குற நிலைமையிலேயே இல்லை. என் பிள்ளைங்க எனக்கு பிள்ளைகளா இல்லை உங்களுக்கு பிள்ளைகளா, நீங்கள் என்னை எப்படி வளர்த்துறீங்க, என் பிள்ளைகிட்ட மட்டும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு கட்டிக்கிட்டே போயிட்டுருக்க. பாட்டி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன் ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம மீறே இருக்கல, அவளை பற்றி தான் மிஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ அவள் திரும்பி வருவா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இருக்க. சரி நீ எதுக்கு முதல்ல ரிட்டர்ன் ஆன, நீ சியோலே இருந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்க. அங்கே எனக்கு என்ன வேலை, அவளுக்கு தான் வேலை இருந்துச்சு, அதனால நான் போனேன், இப்போதான் நான் வந்துட்டேனே அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, அவனுக்கு அந்த டின்னர்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே ஃபுல்லாக காசிப்ஸே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லாயர் இருக்கார்ல சீஃப், அவரை பற்றி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி நீ செமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க, உங்கள் ஹெட்டுக்கெல்லாம் அப்படி தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் சைலண்டாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அந்த ரூமரை பற்றி கேட்டா, இல்லை எனக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாதுன்னு, அதெல்லாம் அவ்வளோக்கு கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் உங்கள் லாயர் மாதிரியே நீயும் வீக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரு வீக்கான லாயருக்கு ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே அவங்க டிசபிலிட்டி இருக்குல்ல அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுது. ஏன்னா இவன் அவ்வளோ ஹோப்பாக இருந்தான் இதுதான் கரெக்டான இடமா இருக்கும்ட்டு. வெளியே வந்தோடனே அந்த சார் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி ரூமர் நீங்கள் சொன்னதெல்லாம் போய், 2வது விஷயம் எனக்கு டிசபிலிட்டி இருக்கிறங்காட்டி நான் ஒன்றும் வீக்கெல்லாம் கிடையாது, என்னோட பெஸ்ட்டு நான் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருப்பேன், உங்களோட கம்பெனிக்கு கண்டிப்பாக நான் ஃபிட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிடுறான். அவரும் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ கூப்பிடுங்க, எப்போவுமே உங்கள் ஆஃபருக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கார்டை கொடுத்துட்டு கிளம்ப. இங்கே மிரேவோட அம்மா அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஜி வந்துட்டா. வந்த உடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இவன் ஒன்றுமே புரியல, ஏன் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டன் ஆகிடுன்னு இருக்க. என்ன நீயும் அவ்வளோ மாறினது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லைம்மா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வித்தியாசம் கூட தெரியாது அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு மிரேக்கு, அவளுக்கு எதுனா நடந்துச்சு என்ன, அப்புறம் எதுக்கு நீ போன அப்படின்ட்டு அவங்க அம்மா நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன்ல, எதுக்கு நீங்கள் சும்மா அப்படியே அக்கறைப்பட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மா எக்ஸ்ட்ரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்கள் குடும்பத்தில் கூட மதிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு இருக்க. எப்போ பார்த்தாலும் மிரேன்ட்டே இருக்கீங்க, நானும் உங்களை பொண்ணு தானே, மிஜி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்ட்டு இவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்படி வளர்த்துறாங்களோ அப்படி தானே நான் உன்னை வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. அட்லீஸ்ட் நீங்களும் ஒரு பொண்ணாக தானே இருந்திருக்கீங்க, அப்போ புரியல ஒருத்தவங்களை ஒதுக்குனா எப்படி வலி இருக்குன்ட்டு, அப்போ ஏன் எனக்கு இப்படி கொடுக்குறீங்கன்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா நான் எப்படி வளரணும் அப்படிதான் உன்னையும் வளர்த்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மிஜி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வளர்ந்த மாதிரியாச்சும் என்ன வளராமல் கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணலான்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறீங்கன்னு தான் எனக்கு வீட்டுக்கே வர முடியல, நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. அப்புறம் யார் உன்னை வர சொன்னாங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் இங்கே தனியாக இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்கு நீ ஃபேமிலி பற்றி கவலைப்படுற, நான் எப்போவோ சொல்லிட்டேன்ல உன் வாழ்க்கையை நீ வாழ அப்படின்ட்டு. ஃபேமிலிக்காக நான் உன்னை எதுனா தியாகம் பண்ணியிருக்க சொன்னேன்னா என் வாழ்க்கை போனது தான் போதும், நீயாச்சும் நல்லா இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு அவங்க அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ அங்கே இருக்கணும்னா இரு, நான் ஒன்றுமே சொல்லலைன்ட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்க. விஜய் பார்த்தீங்கன்னா அழுகாதீங்க, நான் உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன், நான் போகிறேன், எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை உங்களை கஷ்டப்படுத்தலை அப்படின்ட்டு அவளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதான் சாக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவனோட பார்க்கணுக்கு தேவை வந்திருக்கான். மிரே இந்த மாதிரி நான் எதாக இருந்தாலும் ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்க. நான் எங்கள் அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க சீனியர், அதனால தான் தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து பாருங்க, ஏன்னா உங்களுக்கு அவங்க சீனியர் தானே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நர்வஸாக சீனியரை பார்க்க நின்றுட்டு அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக அடுத்த சீசனில் தான் நம்ம மிரேவோட முடிவை மாற்றுவாளா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓனரோட கெமிஸ்ட்ரி, மிஜியோட கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஆடப் ஆயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் 4-5 எபிசோட்ல இந்த ட்ராமாவே முடிஞ்சிருவாங்க. ஸோ ஆசை தீர பார்த்துக்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போய் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம கே ட்ராமா வாய்ஸ் ஓவரையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.